இப்போ கொஞ்சம் தெய்வத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுவோம். நாட்டு பேசுன மாதிரி இப்போ திருக்காளஹஸ்தி அப்படிங்கிற ஊரில் ராகு கேதுக்கான ஒரு கோயில் இருக்குது. அங்கே அந்த இடத்துல தானாகவே உண்டான சிவப்பான ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்துக்கு வெயிலில் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சிலந்தி பூச்சி என்ன பண்ணுது, தினம் தன்னுடைய வாயலை வச்சு வலை பண்ணோம். அப்படி பின்னி அந்த சிவலிங்கத்தை அப்படியே மூடுது. அப்போ அங்கேருந்து அந்த காட்டில் உள்ள யானை வந்து என்னடாது, அதுவும் சிவன் பக்தி உள்ளது. அந்த என்ன பண்ண அந்த சிலந்தி பூச்சி வலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுக்கு தான் துதிக்க அபிஷேகம் பண்ணி அங்கே உள்ள வில்லுவ மாலையை போட்டு போவோம். அப்போ மறுநாள் பார்த்தா அந்த சிலந்தி பார்க்கும், என்னடா அது நம்ம வலை போட்டோம் எல்லாம் அப்படி இதாக இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வலை பண்ணோம். அப்படியே வலை பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, சிவன் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறதுக்காக அந்த நெருப்பு வச்சு அந்த வலையை எரிக்கிறாரு. ஆனாலும் அந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணுது, அந்த விடாமல் அந்த தன்னுடைய வலை பண்ணி அந்த சிவலிங்கத்தை மூடுறதும் அது நெருப்பால் எரியிறதும் இப்படி இருக்கப்ப ஒரு நாள் அந்த நெருப்புலேயே விழுந்து அந்த சிலந்தி பூச்சி செத்து போகுது. அப்போ அங்கே ஒரு நாகப்பாம்பு வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சிவனை சுற்றி கும்பிட்டுட்டு 2 நவரத்தின கல்லை வச்சு கும்பிட்டுட்டு போவோம். நான் சொன்னேன் யானை ஒன்று வரும்னு சொன்னேன்ல, அந்த யானை என்ன பண்ணோம், அது என்ன பண்ணோம், அந்த நவரத்த கலத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு கொண்டு தண்ணீரால் அபிஷேகம் பண்ணி அங்கே வில்வரை வந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி அவரை கும்பிட்டுட்டு போவோம். மறுநாள் இந்த பாம்பு பார்ப்போம், அதுக்கு வச்சு நகரத்தில் கல் இருக்காது. என்னடா இது இலையாவது கிடக்குன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம், வாழாலேயே அந்த இலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த கல்லை வச்சு அது கும்பிட்டுட்டு போவோம். அப்போ இப்போ யானை வந்து என்ன பண்ணோம், அது போய்ட்டு வந்தால் யானை வந்து அந்த கல்லத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு தன் துதிக்கால அபிஷேகம் பண்ணி அந்த வில்வரை கொண்டு திருப்பி வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை பண்ணோம். இப்படியே 3 பாருப்போ இந்த நாகப்பாம்புக்கு இன்னும் நம்ம தினம் நவரத்தின கல்லை வச்சு கும்பிட்றோம், யார் எடுத்து தூக்கி எறியா சொல்லி பார்க்கணுன்னு அந்த லிங்கத்துக்கு மேலே ஒளிஞ்சிருந்து பார்க்குது. அப்போ இந்த யானை விழுந்து அதை அபிஷேகம் பண்ணி அந்த வில்ல போடக்குள்ள வேகமாக கோபமாக போய் அந்த யானை துதிக்கையில் கொச்சப்போ அந்த துதிக்கையில் நுழைஞ்சிது. துதிக்கா யானைக்கு வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுது, தன் துதிக்க அந்த பக்கத்தில் இந்த பாறை மேலே அடித்து அந்த யானையும் செத்து போகுது, அந்த பாம்பும் செத்து போகுது. ஆக அந்த சிவனை கும்பிட்ட சிலந்தி, அந்த யானை, அந்த பாம்பு 3 பேரும் இறந்து போகுது. ஆனால் இறைவன் என்ன பண்ணுறது, அந்த 3 பேரையும் தன்னோட இணைத்துக் கொள்ற அந்த 3 பக்திக்காக வச்சு இடத்துக்கிறாரு. அதனால அந்த ஊருக்கு பேர் திருக்காளஹஸ்தி. திருன்னு சொன்னால் சிலந்தி, காலன்னு சொன்னால் யானை, ஹஸ்தின்னு சொன்னால் பாம்பு. ஆக திருக்காளஹஸ்தின்னு பேரில் இப்போவும் அந்த கோயிலில் அந்த காளஹஸ்திநாதர் அந்த சிவனுக்கு பேர் காளஹஸ்திநாதர்னு பேர். அது பாம்பும் யானையும் சிலந்தி வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அது ராகு கேது நம்ம தோஷம் பிடிச்சவங்க அந்த கோயில் போனால் தோஷம் நீங்குங்கிறது ஒரு மக்கள் நம்பிக்கை.